ஏனே இன்னைக்குள்ள வேலை எப்படின்னு இருக்கு? வேலை என்ன ராஜ உத்தியோகம், இந்த நேரத்துல இப்படி ஒரு வேலை கிடைக்கிது பெரிய ஒரு விஷயமே இது. ஏன்னா அங்க ஒரு தேன் இருக்கு, நீ பாக்கலையானே? தேனை நாங்க வேலை பார்த்துக்கலாம், தேனை பாக்கலையப்பா. அந்த இருக்கு பாருண்ணே மரத்துல. ஏன்னா இது தேன் இல்ல இருக்குண்ணே. தேன் இல்ல, இது வந்து மரத்தின் சதை வீக்கம். சதை வீக்கம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, அந்த மரம் இளங்கண்ணா இருக்கும்போது ஒட்டு வைக்கணுங்கிற பேர்ல வந்து ஒட்டு வச்சு நம்ம சில டேப் வச்சு டைட்டா சுத்தி விட்டுருவாங்க. ஆமா, அதுல அந்த மரத்துக்கு போக வேண்டிய தண்ணி நீரோட்ட சீரா போகாம சதை வந்து கெட்டியா தொங்கிட்டு அதுதான் விஷயம். இதே மாதிரிதான் மனுஷனோட வாழ்க்கையில வந்து நிறைய பேரு கையில கயிறு டைட்டா கட்டுவாங்க, இடுப்புல அரணங்கை டைட்டா கட்டுவாங்க, அது வீங்கும், அந்த கை மரத்து போயிடும். என்ன காரணம்னு தெரியாம ஊசி போடுவாங்க, மருந்து மாத்திரம் சாப்பிடுவாங்க. மெயினான சப்ஜெக்ட் இது வந்து மூல காரணம் வந்து இந்த கையில கயிறு கெட்டுதுதான். தெரியாம பல வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது மாதிரி தான் நிறைய பணக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கை நிறைய மோதிரம் போடுறாங்க, டைட்டா போட்டுட்டு சும்மா ராஜா மாதிரி வாழ நினைச்சு ஆசைப்படுறாங்க. ஆனா அதோட பக்க விளைவுகள் வேற மாதிரி மாறிடும். மோதிரம் உள்ள தள்ளி இருக்கும், சதை வீங்கி மோதிரத்தை வெளியே உருவ முடியாம திரும்ப ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுப்பாங்க. இந்த மாதிரி வரும்போது நம்மளோட விளைவுகள் பக்க விளைவுகள் நமக்கு தான் உண்டாவது, வேற எதுவும் கிடையாது. ஏன்னா ரத்த ஓட்டம் உடம்புல சீரா போய்கிட்டே இருக்கணும், அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமா நல்லா தெம்பா இருக்க முடியும். எங்கேயாவது ஒரு இடத்துல நரம்பு சுண்டிட்டு அப்படின்னா வாழ்க்கையில உட்கார்ந்துட வேண்டியதான். அதுக்கு நம்மளே அதுக்கு காரணமாயிருவோம். ஓகே, இதுல வந்து நம்ம உலகத்துல வந்து இறைவன் படைப்புல மரம் செடி கொடிகள் எப்படியோ அது போலதான் மனுஷனும். சரி சரி, இது வேற மனுஷன் தனியா உருவாக்கப்பட்டது கிடையாது.